வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. டிஎன்பிசி அஃபீஷியலாகவே வரக்கூடிய குரூப் 2A எக்ஸாமுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் கொஷின் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாடல் கொஷின் முழுக்க முழுக்க புக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு போன குரூப் 4 எக்ஸாமில் கலைச்சொற்கள் எங்கிருந்து கேட்டாங்கன்னே தெரியல, கரெக்டுங்களா? ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 கேள்வி கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. அதில் 13 கேள்வி 6th-லேருந்து 12th வரைக்கும் புதிய தமிழ் புக்கில் இருந்தே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மற்ற தலைப்புகளும் புது புக்கு பழைய புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் மேக்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாகவும் இருக்குது, புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்லிடுறேன். முதல்ல தெளிவாக 1 by 1 உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். சார் 1 நிமிஷம் சார், அதாவது டிஎன்பிசி அஃபிஷியலாக குரூப் 2A மாடல் கொஷின் வெளியிட்டிருக்காங்களா? ஏதோ ப்ரூஃப் காட்டுங்க, எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து 1% தவறு, 99% கரெக்ட். என்ன சார் சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே, கமல் மாதிரி பேசாதீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை சார். அதாவது டிஎன்பிசி அஃபீஷியலாக குரூப் 2A சொல்லாமல் அன்அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காங்க. ஆடா போங்க, என்னங்க சொல்கிறீங்க? சரி கோச்சிக்காதீங்க. நான் வந்து 1 by 1 உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன், அப்போ உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? காமிக்கிறேன் வாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்டிங்னு ஒரு எக்ஸாம் இருக்குங்க. சரி, அந்த எக்ஸாம் என்னைக்கு நடக்குதுன்னு கேட்டால் 20/7/2025 அன்னைக்கு நடக்குது. அதாவது குரூப் 4க்கு அப்புறமா நடக்குது அந்த எக்ஸாம். சரி, இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் முதல்ல பாருங்களேன். அதாவது பார்ட் ஏவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு 100 கொஷின். அதுக்கு அடுத்தது பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸு டிகிரி ஸ்டாண்டர்டு 75 கேள்வி. அதுக்கு அடுத்தது ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு 25 கேள்வி. கிட்டத்தட்ட அப்படியே குரூப் 2ஓட பேட்டர்ன் மாதிரியே இருக்கா? கரெக்டு. அதே மாதிரி அதோட சிலபஸ் எடுத்துக்கலாம். சிலபஸ் எடுத்துக்கிட்டா இப்போ தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்களேன், 1 இன்ச்சு மாற்றிருக்க மாட்டாங்க, அப்படியே சேமாக இருக்கும். அலகு 1ல் இலக்கணத்தில் 25 கேள்வி, அலகு 2ல் 15 கேள்வி, அப்படியே சிலபஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து அலகு 3ல் வந்து பார்த்தா 15 கேள்வி, அலகு 4ல் 10 கேள்வி கலைச்சொற்கள்ல, அதுக்கப்புறம் அலகு 5ல் வந்து 15 கேள்வி, அலகு 6ல் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பில் ஒரு 5 கேள்வி, ஃபைனலாக அலகு 7ல் வந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் ஒரு 15 கேள்வி. அப்படியே சிலபஸ் இருக்கா? இங்க கூட பாருங்க, தெளிவா நம்மளுடைய சிலபஸ் பேட்டர்ன் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்னு எடுத்துக்கிட்டா சயின்ஸ்ல 5, ஜியோகிராஃபில வந்து 5, அதுக்கப்புறம் ஹிஸ்டரியும் ஐஎன்எம்லும் ஒரு 10 கேள்வி, அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டியில் ஒரு 15 கேள்வி, அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேட்டர் தமிழ்நாட்டோடது பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேள்வி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேள்வி. சேமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட சிலபஸ் சொல்கிறேன். சரிங்களா? நான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கூட கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் ஆப்டிடியூடில் 15 கேள்வி, ரீசனிங்கில் 10 கேள்வி. இது டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோடைய சிலபஸ் பேட்டர்ன், கொஷின் பேட்டர்ன். கரெக்டா? கரெக்ட். இதுக்கு வந்து எப்போ நடந்தது? 20/7/2025 அன்னைக்கு எக்ஸாம் நடக்குது. அதற்கான ஆன்சர் கீ வந்து நேற்று வெளியிட்டாங்க. ஓகே, இப்போ நான் அப்படியே குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிறேன். குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எக்ஸாம் வந்து 28/9/2025 அன்னைக்கு நடக்க போகுது. இதோட பேட்டர்ன் பாருங்களேன். அதாவது லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு 100 கேள்வி. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ்னும் போது இதில் இங்கிலீஷ் இருக்குது, ஜென்ரல் தமிழ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் மட்டும்தான். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் டிகிரி ஸ்டாண்டர்டில் 75 கேள்வி. அதுக்கு அடுத்தது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 25 கேள்வி. பாருங்கள், அதே பேட்டர்னா, அதே ஸ்டாண்டர்டா, அதே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் இதுவும். சரிங்களா? சூப்பர். அப்போ குரூப் 2க்கான சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள், பொது தமிழ் எடுத்துக்கிட்டா இலக்கணம், அதாவது அலகு 1ல் 25 கேள்வி, அலகு 2ல் 15 கேள்வி, அதே சிலபஸ். நான் எல்லாமே பிடிஎஃபாக கொடுக்குற, தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க. அலகு 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேள்வி, அலகு 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேள்வின்னு அப்படியே சிலபஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதை முடிஞ்சோடனே இதுக்கு அடுத்ததான் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸும் அதே சிலபஸ் பேட்டர்ன், மேக்ஸும் அதே சிலபஸ் பேட்டர்னில் தான் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே
ஸ்டாண்டர்டும் ஒன்று தான். ஆனால் அது டெக்னிக்கல் சைடு, இது வந்து காமன் சைடு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்போது நமக்கு என்னென்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்புறம் இதே சிலபஸில் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு, அதுவும் டிகிரி ஸ்டாண்டர்டில் நடந்திருக்கு. இந்த கொஷின் எதிலிருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா முழுக்க முழுக்க புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு புக்கில் இருந்தெல்லாம் கேட்கல, ஆதி காலத்து புக்கெல்லாம் எடுத்து கேட்கல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இன்டர்வியூ போஸ்டிங் தான். சரிங்களா? அப்போ பிலிம்ஸு மைன்ஸ் இருக்குமோ, அது அந்த எக்ஸாம் பற்றி நம்ம விட்டுருவோம். ஆனால் நம்ம எக்ஸாமுக்காங்க குரூப் 2 பொறுத்த வரைக்கும், குரூப் 2A பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, பிலிம்ஸ் எழுதுறீங்க, அதில் ஜஸ்ட் நீங்கள் கட் ஆஃப் வந்துட்டா மைன்ஸுக்கு போயிடலாம். மைன்ஸில் எடுக்கிற மார்க்கை தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க, பிலிம்ஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஆத்திச்சூடியோ இல்லை ஓலைச்சூடியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் 10 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புக்கில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக கொஷின் கேட்க மாட்டாங்க. புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. தயவு செஞ்சு குழப்பிக்கிட்டு இல்லாமல் இருக்கிற சிலபஸுக்கு இருக்கிற நம்ம கிட்ட என்ன புக் இருக்கோ அந்த புக்கை படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக பிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மெயின்ஸை பற்றி பேசிக்கலாம். சரிங்களா? அதுக்கு சூப்பரான ஒரு ப்ரூஃபே நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போ குரூப் 4 வச்சுக்கிட்டு எல்லாம் குழப்பிட்டு இருப்பீங்க. அது ஒரே ஒரு எக்ஸாமுங்க, அதனால் அவங்க எதனா பண்ணியிருப்பாங்க, அது வேற. அது 10th படித்தவங்க எழுதுறது, நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் டிகிரி படித்தவங்க தான் எழுதுறது. உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், டிஎன்பிசி அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணுவீங்கல்ல, அங்கே போய் கூட பாருங்கள், இங்கே நேற்று தான் வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது அப்படியே உங்களுக்கு பிடிஎஃபாக மாற்றி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் நான் ஒன்று ஜாயின் பண்ணுறேங்க. ஏன்னா நான் இதில் ஒவ்வொன்றா எடுத்து புக் ப்ரூஃப் போட்டுட்டு வருவேன். உங்களுக்கு ஒரு அது இன்னும் மோட்டிவாக இருக்கும். ஓ இப்படி தான் கேட்குறாங்களா, இந்த புக்கில் தான் கேட்டிருக்காங்களா, அப்போ நம்ம ஸ்டடி பண்ணுறது கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிப்பா, இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும், அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, அப்போ அங்கே அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு லிங்க்கு கீழே பிடிஎஃப்னு எழுதியிருக்கும். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க, அப்படியே நான் வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைமர் ஓடும், 15, 14, 13. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இப்போ சொல்லுங்கள், டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாகவே இதே சிலபஸில் ஒரிஜினல் எக்ஸாமே நடந்திருக்கு. அதை நம்ம இப்போதான் பார்த்தோம். சரிங்களா? இது ஒரு மறைமுகமான ஒரு மாடல் கொஸ்டின்னே வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நான் வந்துட்டு டிஎன்பிசி அஃபிஷியலா மாடல் கொஸ்டின் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னது 1% பொய், 99% கரெக்ட். ஏன்னா மொத்த சிலபஸ் பேட்டர்னும் அதே ஸ்டாண்டர்டில் நடந்த ஒரு கொஷின் கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து எப்படி எக்ஸாம் நடக்க போகுதுன்னே தெரியாமல் மூச்சிட்டு இருக்கவங்களுக்கு இதே பேட்டர்னில் ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட இதே பேட்டர்னில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? அப்போ வேற ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி எப்படி படிப்பீங்க, இந்த சிலபஸுக்கு புக்கு படிப்பீங்களா, குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி அதே மாதிரி படிங்க, பிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம். கரெக்டாக? புரியுதுங்களா? கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.